என் வாழ்வும் என் மரணமும் என் இறை வழிபாடும் என் தியாகமும் என்னை படைத்த இறைவனுக்கு என்பதை உறுதிமொழியது. இறைவனுக்காகவே வாழணும், இறைவனுக்காக மன்னிக்கணும், இறைவனை வழிபடணும், என்னுடைய தியாகம் இறைவனுக்காக இருக்கணும். இதை நம்ம உறுதிமொழியை எடுத்துக்கணும். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சமுதாயம் எதை நோக்கி நகர்றதுன்னு தெரியல. இன்றைய தலைமுறை நினைச்சாலும் ரொம்ப கவலையாகவும் பயமாகவும் இருக்கு. நாளைய தலைமுறை இன்னும் பதட்டமா இருக்கு. வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி, சரியான வழிகாட்டுதல் இல்லை. வீட்லையும் நாட்டிலையும் சரி, சரியான வழிகாட்டுதல் கிடையாது. வழிகாட்டுதல் கிடையாது. நான் மட்டும்தான் வாழணும், நாங்க மட்டும்தான் வாழணும், சுயநலம். பொதுவாக கூட பொதுநலம் கிடையாது. பொதுவாக கூட பொதுநலம் கிடையாது. எல்லாம் சுயநலவாதியா இருக்காங்க. ஒரு பக்கம் ஆன்மீகம், ஒரு பக்கம் அரசியல், மறுபக்கம் பொழுதுபோக்கு, சினிமா, விளையாட்டு, வேடிக்கை, சோசியல் மீடியா, தொலைபேசி. இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள், இப்படி புகையிலை, ஒரு எப்படி சொல்றது, ஒரு போதையிலே ஆக்கி வச்சுட்டாங்க. 4 திசையிலையுமே மனிதர்கள் சிந்திக்க விடாம ஒரு போதையிலே ஆக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு 41 உயிர் போயிடுச்சு. 41 உயிர் கொல்லப்பட்டிருக்கு. அது கொலையா, விபத்தா, தற்கொலையா? இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? யார் பொறுப்பேற்றுட்டு? சிந்திக்கணும்ல. ஒரு உயிர்ன்றது எவ்வளவு பெரிய மதிப்பு. நம்ம உயிரை பத்தி நமக்கே ஒரு மதிப்பு தெரிய மாட்டேங்குது. இறைவன் நம்மளை படைச்சது வீணுக்கு விளையாட்டே கிடையாது. இறைவன் சொல்றா, உங்களை நான் படைச்சது வீணுக்கு விளையாட்டே கிடையாது. ஆனா இந்த உலக வாழ்க்கை வீணுக்கு விளையாட்டு மட்டும் வேறு இல்லைங்க. அப்ப படைப்பின் நோக்கம் ஒன்று இருக்குல்ல. நம்மளே இறைவன் படைச்சிருக்கான். படைப்பின் நோக்கம் என்ன? நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும், எந்த ஒரு நோக்கமும் அறியாம இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போய் வேடிக்கை, விளையாட்டு, பொழுதுபோக்கு, இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இறைவன் சொன்னா, உங்களை நான் வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கலைங்க. படைப்பு நோக்கம் எனக்கு இல்லை. எனக்காக சிந்திச்சிருக்கிறோமா? சிந்தி கூட ஆக்கிட்டாங்க. இந்த உலகம் முழுக்க நமக்கு ஒரு பொழுதுபோக்கு ஆக்கிட்டாங்க, வேடிக்கை ஆக்கிட்டாங்க, விளையாட்டு ஆக்கிட்டாங்க, இல்லைன்னா ஒரு போதையிலே ஆக்கிட்டாங்க. சிந்திக்கிறதே கிடையாது. யாரோ ஒரு நடிகனுக்காக இன்னைக்கு 41 பயில் பண்ணி பலியாயிருக்கு அப்படின்னு சொன்னா, இது விபத்து கிடையாது, இது கொலையும் கிடையாது, இது தற்கொலை. இது நமக்கு நாமே செஞ்சுக்கிட்டோம். ஏன் நடிகர்களை வச்சு நம்ம கொண்டாடணும்? நடிகர்னா யாரு? நடிகைகள்லாம் யார்? நடிப்புனா என்ன? பொய். ஒரு பொய்யான உலகம், மாய உலகம், வெறும் வேடிக்கைக்காக உலகம். சுயநலத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய சோபோவுக்காக மனிதர்களை மயக்கி ஒரு போதையிலாக்கி
போதையிலேயே வச்சுட்டு ஒரு கட்டுப்பாட்டை, தன்னுடைய கட்டுப்பாட்டில், அது அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், பொழுதுபோகாகட்டும், கல்வி, மருத்துவம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுருக்கோம். அவ்வளோதான். நம்ம சுயமாக சிந்திக்கவே கிடையாது, சுயமாக வாழ்ந்ததே இல்லை, எதுலேயும் ஒன்று அடிமையாக இருக்கும். காரணம் வேதம் படிக்கலை, சிந்திக்கலை, உணரலை. அப்போ ஒரு உயிருடைய மதிப்பு நமக்கு என்ன தெரியும்? இவ்வளோதான் ஒரு மதிப்பு. ஒரு கூட்ட நெரிசலில் போய் இறந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் ஒரு 20, அந்த பக்கம் ஒரு 10, அந்த பக்கம் அந்த 2 34 லட்சம் ரூபா. இதுதான் உயிருடைய மதிப்பா? அப்போ அரசியல்களில் காலத்தில் போயிட்டு இறந்துட்டா உயிர் போயிடுச்சுன்னா ஒரு லட்சக்கணக்கில் ஒரு பணம் வந்துடும். ஆனால் அதுவே இயற்கையாக விவசாயிகளோ ஒரு இயற்கையில் ஏதாவது இறந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு வராது. அப்போ இது ஒரு அரசியல் களம் ஆகி போச்சு. உலகம் முழுக்க அரசியல் களம், ஆன்மீக களம். அவ்வளோதான். ஆன்மீக பேரால, அரசியல் பேரால நாம் ஒரு போதையில இருக்கோம். சிந்திக்கவே இல்லை. இறைவன் யாரும் தெரியாது, நமக்கு படைப்பு நோக்கமும் தெரியல, இல்லையா? அப்ப நம்ம யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்? குடும்பத்துக்காக வாழல, குடும்பத்துக்காக உயிர் விடலை, நாட்டுக்காக உயிர் விடலை, ஏதோ ஒரு நடிகனுக்காக. இப்படி ஒவ்வொருத்தரும் நடிப்புனா போய் முழுக்க போய் ஒருத்தர் ஹீரோ ஆக்கப்படுற அப்பதான். அவர் எல்லாமே டூப்பு தான். அவர் பேசுற டைலாக்கு அவருக்கு கிடையாது. நடிகர்கள் யாருமே தான், யாரையும் குறிப்பிட்டு இல்லை. நடிகர்கள் அவர் பேசுற டைலாக் அவங்களுக்கு கிடையாது, அவருடைய வார்த்தைகள் அவங்களுக்கு கிடையாது, அவருடைய நடிப்பு அவங்களுக்கு கிடையாது, இல்லை அவங்க போட சண்டை காட்சி ஆகட்டும், அவரோட பாட்டு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே ஒரு பொம்மையாட்டம் அவர் பேரால காட்டப்படுறாங்க. நாம நடிப்பு பின்னாடியே போயிடும், பொய்யை மட்டுமே நம்புறோம். இப்படி இந்த உலக வாழ்க்கையை எதெல்லாம் பொய்யோ அதை மட்டும் நம்புறோம், உண்மையை நம்புறது. உண்மையான இறைவன் தெரியாது, இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லி மதத்து நடிப்புல நமக்கு கடவுளை காட்டப்படுது, அவ்வளவுதான். அப்ப நம்ம உண்மை அறியாமே இருக்கிறோம். உண்மை அறியாதுன்னா நம்மளை அறிய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை வீடு விளையாட்டாகும், வேடிக்கையாகும். நாம இன்னைக்கு வேடிக்கை பார்க்குற மாதிரி நம்மளை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும், இல்லையா? அதனால இது யார் மேல பரிசு தெரியல. சரி, இந்த 40 உயிர்கள் போயிடுச்சு. யாரை குறை சொல்றது, யாரை குற்றம் சாட்டுறது, யார் மேல பழி போடுறது, இது ஒரு அரசியல் ஆகிப்போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு நம்ம காரணம். ஏன்னா நம்ம யார் பின்னாடி போகக்கூடாது. அப்படி நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு சிஷியன், வீட்டுக்கு ஒரு ரசிகன், வீட்டுக்கு ஒரு தொண்டன், வீட்டுக்கு பிள்ளையா இருக்கிறது இல்லை. அப்படி வீட்டுக்கு ஒரு ரசிகன் இருக்கிறான், யாருக்காச்சும் ஒரு ரசிகனா இருக்கும். ஏதோ ஒரு ஆன்மீக டெம்பிள் இருக்கா சிஷியனா இருக்கார், ஏதோ ஒரு குருக்கு சிஷியனா இருக்கார். அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கட்சியில் ஒரு தொண்டனா இருக்கும். வீட்டுக்கு பிள்ளையா இருக்கணும்ல. ஆனா இல்லைங்க, பிள்ளைய பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய பேரழிவு ஒரு இடிதானே இருக்கு. சின்ன குழந்தைகள்ல இப்படி பெரியவங்க வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. இது காரணம் யாரை சொல்ல முடியும்? நம்ம தான். நமக்கு நாம தற்கொலை பண்ணிட்டோம். ஏன்னா இது யாரும் பொறுப்பேற்றுக்கல. இது ஒரு விபத்து, இதெல்லாம் ஒருத்தர் மீது பழி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களாம். இறைவன் என்ன சொல்றான்னா, மத்தேயு 2:21, மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனே அலையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையராகலாம். மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையராகலாம். உங்கள் முன்னோரை படைத்த நான் தான், உங்களை படைத்தது உங்கள் முன்னோரை படைத்த நான் தான். என்னை விட்டுட்டு நீங்க உங்க முன்னோரை வணங்குறீங்க, இல்ல உங்களுடைய பெற்றோரை வணங்குறீங்க, இல்ல உங்களுடைய தலைவரை வணங்குறீங்க, அதாவது உங்களுடைய நடிகரை வணங்குறீங்க, நீங்க விரும்பக்கூடிய மனிதரை வணங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படித்தானே? தலைவரை வணங்க என்ன சொல்றாங்க? தெய்வங்கிறாங்க, கடவுளுங்கிறாங்க. நடிகரை பார்த்து தெய்வங்கிறாங்க, கடவுளுங்கிறாங்க. இப்ப கடவுளை யாரும் தெரியல. நடிகர்லாம் கடவுள் ஆக முடியுமா? அதெல்லாம் தெய்வம் ஆக முடியுமா? அப்ப உண்மையான இறைவன் அறியாம எதை பார்த்தாலும் தெய்வம் கடவுள், யாரை பார்த்தாலும் தெய்வம் கடவுள் அப்படின்னு எப்படி? இறைவன் சொல்றான், மனிதர்களே, உங்களையும் உங்க முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், வணங்குங்கள், பிரார்த்தியுங்கள். இறைவன் அழைக்கிறானே வணங்குதல். வணங்குதல் கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், பிரார்த்தித்தல், வழிபடுதல். உங்கள் இறைவனை, உங்களை படைத்தவனை, உங்களை படைத்தவனை தான் வணங்க சொல்றான். உங்களை படைத்தவனை மட்டுமே நீங்க வணங்குங்க, அவனுக்கு மட்டுமே வழிபடுங்க, அவனுக்கு உரியவர்களாம் வாழுங்க, நீங்க உள்ளச்சமையாக போட்டு. ஆனா படைத்தவன் விட்டுட்டோம், படைத்ததெல்லாம் நம்புறோம்.
மனிதர்களை, பெற்றோர்களை கடவுள் சொல்ல வேண்டியது, இப்படி தலைவரை கடவுள் சொல்ல வேண்டியது, நடிகனை கடவுள் சொல்ல வேண்டியது, குருவை கடவுள் சொல்ல வேண்டியது. ஏன்னா உண்மையான கடவுள் அறியாதனால சிந்திக்கணும்ல. எல்லாரும் இறக்கக்கூடிய ஒரு நாள் இறந்து போயிடுவாங்கல்ல. அப்ப இறக்கணும் வரும், மரணம் ஒன்று இருக்குல்ல. மரணம் இந்த வாழ்க்கையுடைய முற்றுப்புள்ளியா இருக்கு. அதுக்கு நம்ம இறைவன் அறியணுமா இல்லையா? இப்படி நம்ம எந்த காலங்காலமா வேடிக்கை விளையாட்டிலே போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? உங்களை வீடுக்கு விளையாட்டுக்கு படைக்கலன்ற இறைவன் இப்படி இந்த உலக வாழ்க்கையும் வீடு விளையாட்டு மண்டையில உங்களுக்கு வீடு விளையாட்டு படைக்கவில்லை. இந்த வானங்களும் பூமியும் வீடுக்காக படைக்கவில்லைங்க, உங்களுக்கு கூலிப்புக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சரியா? 6:70 அத்தியாயம் 6:70. யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை உலக வாழ்க்கையை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டு விடுங்கள். யார் தன்னுடைய வாழ்க்கையை விளையாட்டாகவும் வேடிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கை விளையாட்டா இருக்கா? விளையாட்டா தான் இருக்கு, வேடிக்கையா தான் இருக்கு இல்லையா? ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டு விட்டு. எனினும் ஒவ்வொருவரும் தான் செய்த செயலின் காரணமா ஆபத்தை சிக்கிக் கொள்வான். ஒவ்வொருவரும் தான் செய்த செயலின் காரணமா ஆபத்து. அப்படிதான் ஆபத்து சிக்கிட்டப்பா இல்லையா? வேடிக்கை பார்த்து தானே, வேடிக்கை பார்க்க தானே போனாங்க. ரோட் ஷோ இப்படி நம்ம கேள்விப்பட்டோம்ல, நூன் ஷோ கேள்விப்பட்டிருக்கோம், மேட்னி ஷோ கேள்விப்பட்டிருக்கோம், ஈவினிங் ஷோ, நைட் ஷோ கேள்விப்பட்டோம். ரோட் ஷோ கேள்விப்பட்டிருக்கோமா? ஷோனா என்ன? வேடிக்கை. இப்போ ரோட் ஷோ காமிச்சிருக்கிறாங்க, அதை பார்க்க வேடிக்கை பார்க்க போனதுதான். இப்போ ஆபத்தை சிக்கிட்டோமா இல்லையா? வேடிக்கை பார்க்க போய் தான் 41 உயிர் போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வேடிக்கை காட்டுறவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஒரு தியேட்டர்ல படம் போட்டாலே அந்த திரையில காட்டக்கூடிய அந்த படத்துக்கு பணம் கொடுத்து முந்தி அடிச்சு பண்ணி சிக்கிக்கிறப்ப தானே. பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அது புது படம் ரிலீஸ் ஆகுச்சுன்னு சொன்னா ஒரு நாள் நைட்டு மேலேயே படுத்துப்பாங்க, ஒரு ராத்திரியே படுத்துப்பாங்க. இப்படி எவ்வளவு நாளா காத்திருப்பாங்க, முந்தி அடிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த மக்கள் ஓசியில பார்க்கணும் சும்மா இருப்பாங்களா? டிக்கெட் கொடுத்து ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு முந்தி அடிச்சு வரக்கூடிய மக்கள் ரோட்ல வராரு, ஓசியில பார்க்கலன்னா இன்னும் எவ்வளவு கூட்டம் வரும்? எவ்வளவு நேரம்னாலும் காத்துட்டு இருக்கனாலும் கிடையாது. அவர் ஒரு டைம் சொல்லிட்டாங்க, ஆனா 4 ஹவர் 5 ஹவர் கழிச்சு வராங்கன்னு சொன்னா என்ன காரணம்? அது வரைக்கும் மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. வெயில்ல, உச்சி வெயில்ல, பசியில, தாகத்துல, நெரிசல்ல சிக்கிக்கிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி வருவாங்க? ஏசியில வருவாங்க, ரொம்ப கூலா வருவாங்க. இப்படிதானே? அப்ப அவங்களுக்கு தெரியும் தானே. அப்ப ஏமாறது யார்? நம்ம தானே ஏமாறும். தலைவர்களோ நடிகர்களாகட்டும், அதாவது ஆன்மீகவாதியாகட்டும், எல்லாருமே அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நீங்க நம்பி போறோம் இல்லையா? இறைவனை விட்டுட்டு இவங்களை இணை வைத்து இவங்களுக்கு பின்னாடி போறோம்ல, அப்ப நம்ம தான் தற்கொலை பண்ணிக்கிறோம். செஞ்சு பார்க்கணும்ல. யாரை குறை சொல்றது? யாரை கூட்டம் சொல்ல முடியும்? அப்ப யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை உலக வாழ்க்கையை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டுவிடும். எனினும் ஒவ்வொருவரும் தான் செய்த செயலின் காரணமா ஆபத்தை சிக்கிக்கொள்வான். சிக்கிக்கொள்வான் என்பதை கொண்டு அறிவுறுத்தும். அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரோ பாதுகாவலோ பரிந்து பேசுவது இருக்கவில்லை. அல்லாஹ்வை தவிர படைத்தவன், அல்லாஹ்னா யாரு? படைத்தவன். அப்ப அவர்களுக்கு படைத்தவனை தவிர வேறு பாதுகாவலரும் பரிந்து பேசுவோர் இல்லை. ஈடாக அத்தனையும் கொடுத்தாலும், ஈடாக அத்தனை உயிர் போயிடுச்சு, எத்தனை கொடுத்தா திருப்பி வருமா? மீள முடியுமா? நான் என்னதான் கொடுத்தாலும் உயிரை மீட்ட முடியும். அப்ப அத்தனையும் கொடுத்தாலும் சொல்றாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் சரி மீட்ட முடியாது. அப்ப அதுக்கு ஈடாக அத்தனையும் கொடுத்தாலும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இவர்கள் தங்கள் செய்த செயல்களாலேயே தங்களை நாசமாய் கொண்டார்கள். அவர் நிராகரித்துக் கொடுத்த காரணத்தால் இவர்களுக்கு கொதிக்கு நீரும் துன்பத்தரும் வேதனையும் உண்டு. சிந்திக்கிறோம், வேதம் படிக்கணும், எல்லாரும் வேதம் படிக்கணும். ஆன்மீகவாதம் வேதம் படிக்கிறது இல்லை. ஆன்மீகவாதம் வேதம் படிக்கணும், அரசியல்வாதியும் வேதம் படிக்கணும், பொதுமக்கள் ஏதாவது வேதம் படிக்கணும், மருத்துவம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், எல்லா துறையிலும் வேதம் படிக்கணும். வேதம் படிச்சாதான் அங்க என்ன செய்யும்? நியாய உணர்வோடு இருக்க முடியும். எல்லா துறையிலுமே பொதுநல வேணும், சுயநலம் கூடாது. வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், ஆணையமாகட்டும், மருத்துவமாகட்டும், கல்வியாகட்டும், அரசியலாகட்டும், எல்லாத்துக்கும் பொதுநலம். சுயநலம் மட்டும் இருந்துச்சு இல்லை, அநியாயம் பண்ணிக்கும், மரம் நீக்கும், இடமாசம் செய்யும். பொதுநலம்னா என்ன?
பொதுவில் வேணுமா இல்லையா? பொதுவோட இருக்கணுமா இல்லை? நான் மட்டும் வாழணும், என் குடும்பம் மட்டும் வாழணும், என் பொதுநலமா யாரும் கிடையாது, எல்லாரும் சொல்லணும் தான். அப்ப 7:51 அவர் தங்களுடைய வாழ்க்கையை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள். யாரு? வேதம் அறியாதவர்கள், இறைவனை அறியாதவர்கள், உலக வாழ்க்கை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள், சரி, மனிதர்களை வணங்கக்கூடியவர்கள், மனிதர்களை போகக்கூடியவர்கள். அவர் தங்களுடைய வாழ்க்கையை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் அவர் உலக வாழ்க்கை மயங்கி விட்டது. மயங்கிச்சா இல்லையா? மதிமயக்கத்தில் இருக்கிறோம். நான் யாருக்காவது அடிமையா இருக்கேன். ஒவ்வொருத்தரும் நான் சிஷியனா இருக்கேன், இல்லை ரசிகனா இருக்கேன், அல்ல தொண்டனா இருக்கேன். மனிதனா இருக்கிறதுல பிள்ளையா இருக்கிறது விடுதலை. அவர் உலக வாழ்க்கை அவர் மயங்கி விட்டது. எனவே அவர்கள் நம் அத்தாட்சியை நிராகரித்து இந்த இறுதி நாளை சந்திப்பை மறந்துவிட்டது போன்று இந்த நாம் அவர்களை மறந்து விடுகின்றோம். இதயத்தோட நானும் மறந்துடப்பா, என்னை மறந்தா நீங்க வாழ்ந்துட்டு படைப்பெல்லாம் அறியாம, சிந்திக்காம, வளராம, என்னை மறந்துட்டு, மரணத்தை மறந்துட்டு, மனசாட்சியை மறந்துட்டு, நியாய உணர்வை இழந்துட்டு உங்க போக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னை மறந்துட்டீங்கல்ல, வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நான் அவரை மறந்துட்டேன். இறைவன் மறந்தா என்ன ஆகும்? இறைவன் நம்மளை மறந்துட்டா என்ன ஆகும்? கைவிட்டா என்ன ஆகும்? நாம இறைவனை கைவிட்டோம், இறைவன் நம்ம கைவிடல. ஆனா ஒரு நேரம் விட்டுருவோம், கைவிட்டுருவோம். விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? இல்லையா? அல்ல, தினமான உலக வாழ்க்கை வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கின்றது. ஆனால் நீங்க நம்பிக்கொண்டு உள்ளச்சமுடையவர்களாக இருந்தால் அவன் உங்களுடைய நன்மைகளை உங்களுக்கு அளிப்பான். 47:36 ஒரு வசனம் இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா தொடர்பு தான் இருக்கும், விளக்கம் கொண்டுதான் இருக்கும். குர்ஆனை தான் படிக்கணும், சிந்திக்கணும், ஓதக்கூடாது, உணரணும். குர்ஆன் ஓதுறதுக்காக கிடையாது, உணர்றதுக்காக, வாழ்க்கைக்கான வழிகாட்டு இல்லையா? இப்போ 47:36 திடமாக இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் நீங்க நம்பிக்கொண்டு உள்ளச்சமுடையவராக இருந்தால் அவன் உங்களுடைய நன்மையை உங்களுக்கு அளிப்பான். அன்றையும் உங்களிடம் அவன் பொருள்களை கேட்கவில்லை, இறைவன் எதையுமே கேட்கவில்லை. நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேணாம், உங்களுக்கு நீங்க செஞ்சு கொள்ளுங்க. ஆனா இதெல்லாம் இறைவனுக்கே செய்யணும். இறைவனே செஞ்சாச்சு, கடவுளை பார்க்கல, கடவுளை செஞ்ச நம்மளே செஞ்சாச்சு கடவுளை. அப்ப கடவுள் செஞ்சுட்டு இருக்கோம். அவன் தேவையற்றவன் தான். நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நான் எதையும் கேட்கல. எது செஞ்சா உங்களுக்கே செஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள செஞ்சுக்கணும். நன்மை செஞ்சுக்க, எப்படி உங்களுக்கு செஞ்சுக்கங்க, அது உங்களுக்குள்ள செஞ்சுக்கணும். எனக்கு தேவை கிடையாது, அப்படிதானே? ஆனா எனக்கு அப்படியே நடக்குது. எல்லா துறையிலையும் எவ்வளவு அநியாயங்கள், எல்லா துறையும் இருக்கு. ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும், வாணிபமாகட்டும், மருத்துவமாகட்டும், கல்வியாகட்டும், எல்லா துறையிலுமே நியாய உணர்வு கிடையாது, பொதுநலம் கிடையாது, சுயநலம் தான். அப்படிதானே? இந்த உலகம் வந்து போட்டி நிறைந்த உலகம், போராமப்பட்ட மனிதர்கள். அப்படிதானே? உலகத்துல எல்லாமே போட்டி தான், போராடி தான். இந்த போட்டியும் போராமையும் மறக்கிறது இணைவைக்கு தூது. அப்படிதானே? இதை உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கும். என்ன சொன்னாரு? எல்லாரும் வர வேண்டியதான், அரசியல் எல்லாம் வரணும், என்ன பொது சேவைக்கு வரணும், எனக்கு தப்பே கிடையாது. அதுல பொதுநலம் உண்மையா இருக்கணும்ல. காலகாலமா நடிச்சே பழகியாச்சு, நடிப்பு விட்டுட்டு வரணும், உண்மையா நடிப்பு விட்டுணும். அப்படிதானே? திரும்பியும் பொது வாழ்க்கை வந்து நடிக்கூடாது. அப்ப எல்லாரும் ஒரு எண்ணம் இருக்கு, எல்லாரும் நாடு நல்ல செய்யறது இருக்கு. யாரும் ஒன்று கொடுக்குது, ஒற்றுமை கிடையாது. ஒவ்வொருத்தரும் நானும் அரசியல் போடணும், நானும் நாடு நல்ல செய்ய நினைக்கிறேன். ஏன் ஒன்று ஒன்று எல்லாரும் எண்ணம் இருக்குல்ல, நானும் போட்டியும் போறாங்க. ஜியா இதை பலிகடாத யாரு? பொதுமக்கள் தானே. பதினேழு 21 அத்தியாயம் 17:21 எல்லா மக்களையும் அவருடைய தலைவருடன் அழைக்கும் நாளில் எவருடைய புத்தகம் அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அவர் தம் புத்தகத்தை படிப்பார்கள். இன்னும் அவருடைய அனுவாலையும் அணைய செய்ய மாட்டார், அனுவாலும் அணைய செய்யப்படுவாங்க. அவருடைய தன்னை யாரெல்லாம் பின்பற்றீங்களோ, எங்களுடைய குருன்னு சொல்லி, இல்லை எங்களுடைய தலைவர்னு சொல்லி, அல்ல எங்களுடைய நடிகர்னு சொல்லி, நீங்க யாரெல்லாம் உங்களுடைய தலைவரை எடுத்து ஒரு வழிகாட்டலை எடுத்து அவங்க முன்னாடி போனீங்களோ அந்த நாள் தான் அவங்களையும் அழைப்ப, அவங்களையும் அழைப்பாங்க. நாம் எல்லா மக்களையும் அவருடைய தலைவருடன் அழைக்கும் நாளை. நீங்க என்னை பின்பற்றல, என் தூதரை பின்பற்றல, வேதத்தை பின்பற்றல, நீங்க பின்பற்றது என்ன? எதை சொல்ல, என்னை பின்பற்றுங்க, தூதரை பின்பற்றுங்க, வேதத்தை பின்பற்றுங்க, மனசை
மனசாட்சியை பின்பற்றுங்க. நம்ம பின்பற்ற வேண்டியது முக்கியமான விஷயம் தான். நம்ம இறைவனை பின்பற்றணும், மனசாட்சியை பின்பற்றணும். மனசாட்சியை பின்பற்றணும்னா அதை நினைவுறுவதாக நமக்கு நபிமாரும் தூதர்களும் வேதம் கொடுக்கப்படும், நினைவுறுவதாக. அப்போ நம்ம வேதத்தையும் பின்பற்றல, தூதரையும் பின்பற்றல, மனசாட்சியை பின்பற்றல, இறைவனை பின்பற்றல. நம்ம யாரை பின்பற்றிட்டு இருக்கோம்? வரிகளை போயிருக்கோம், நடிகர்களை பின்பற்றிருக்கோம், தலைவர்களை பின்பற்றிருக்கோம், இப்படிதானே? குருமார்களை பின்பற்றிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, நியாய உணர்வு இருக்குல்ல, படைப்பு நோக்கம் தெரியல, வரணையம் போனா வரலாம். உங்களுக்கு காலம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டது நமக்கு தெரியுமா? அந்த விதிக்கப்பட்ட நேரம் நமக்கு தெரியாது, மறைக்கிறது. அது வரதுக்கு முன்னாடி நம்ம இரவு ஆகிடும். இந்த வேடிக்கை விளையாட்டை முடிவு போயிருக்காரு. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? சினிமாக்காரன் போயிட்டு அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க. ஆனா சினிமா அவ்வளோக்கும் அவ்வளோ நாத்தம். இன்னைக்கு நாட்டுக்கு நல்ல செய்தி நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? சினிமா என்ன வாங்க, எல்லா பெண்களையும் அனுபவமாக ஆக்கி தான் கூட நிறைய ஆட வச்சு அதை தான் சம்பாதிச்சாங்க இல்லையா? நடிப்பு தானே, நாம போட்டோம் தானே, நம்ம லட்சக்கணக்கில் போட்டோம், கோடிக்குள்ள சம்பாதிச்சிட்டோம். மக்களுக்கு என்ன புரிஞ்சு? அப்ப நாம் எல்லா மக்களையும் அவருடைய தலைவர்கள் அழைக்கும் நாளை அவருடைய புத்தகத்தை, எவருடைய புத்தகம் அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுகிறது, அவர் தம் புத்தகங்களை படிப்பார்கள். இன்னும் அவர்கள் அலுவலகமும் அநேசப்படுவார்கள். எல்லாம் என்ன கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு சனமும் உங்களுடைய முன்னும் பின்னும் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறாங்க, உங்கள் முன்னும் பின்னும் வாழ இருக்கிறாங்க, அவங்க எழுதிட்டே இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஆவையும் செயலும் எழுதப்படுது, பதிவாக்கப்படுது. அப்படிதானே? 33:67 63:67 எங்கள் இறைவனே, நிச்சயமா நாங்கள் எங்கள் தலைவர்களும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம். அதனால சொல்லுவாங்க, யார் சொல்வா? எங்கள் இறைவனே, நிச்சயமா நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம். அவர்கள் எங்களை வழிபட்டு விட்டார்கள். இன்னும் அவர்கள் கூறுவார்கள். அதனால என்ன பிரயோஜனம்? 7 சனிப்படையினால வாரத்துக்கு அப்புறம் இந்த கூலி கொடுக்கறதுனால என்ன சொல்லுவாங்க? நாங்க வழிகட்ட போட்டு கிடையாது, எங்களை வழிகட்டுட்டாங்க. யாரு? தலைவர்களும் முன்னோர்களும் எங்களை வழிகட்டுட்டாங்க. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிந்திக்கும் கூட உங்க இடாயிலே கொடுக்கவில்லையா? உங்க தூதர் வரவில்லையா? உங்க வேலை கொடுக்கப்படவில்லையா? இடாய் கொடுக்கப்பட்டிருக்கு, சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு, வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, தூதர் வந்துருக்காங்க. வேலை பின்பற்றாங்க, தூதரை பின்பற்றாங்க, மனசாட்சி பின்பற்றாங்க. இந்த மனிதர்களை பின்பற்றி நஷ்டம் அடைவதாக இதுதானே? 33:68 எங்கள் இறைவனே, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை தருவாயாக. அவர்களே பெரும் சாபத்தை கொண்டு சபிப்பார்கள். எப்ப சபிப்பாயாக? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான நடிகர்கள், எனக்கு பிடிச்சமான தலைவர்கள், எனக்கு பிடிச்சமானவர்கள் சொல்றோம். ஆனா அந்த நாள்ல 2 நாள் போயிட்டு அவர்கள் வழிகட்டுட்டாங்க. அதனால எங்கள் இறைவனே, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை தான். வேதனை சேர்த்து அவங்களே கொடுத்துருக்கு. என்னை வழிகட்டும் அவங்கதான். இன்னும் அவர்களை பெரும் சாபத்தை கொண்டு சபிப்பாயாக. இறைவனே, எங்களை சபிக்கணும்னு அவங்க சபிச்சது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மனிதன் சொல்லுவாங்க. சரியா? அதனால வேடிக்கை விளையாட்டுக்கு நம்ம போய் சிக்கிக்கிட்டு நாம தற்கொலை செய்திருக்காங்க. அவங்க வாழ்றாங்க. யாரு? நம்ம யாரெல்லாம் தலைவர் சொல்றோமோ, யாரெல்லாம் நடிகர் சொல்றோமோ, யாரெல்லாம் குருன்னு சொல்றோமோ, இவங்களுக்கு அவங்க நல்லா வாழ்றாங்க. நம்ம தான் அவங்களை வாழ வைக்கிறோம். ஆனா இறைவன் நம்ம வாழ வைக்கிறாங்க. நம்ம வாழமா இல்லையா? வாழ மோசம் போட்டுட்டே இருக்கணும். நம்ம என்னைக்கு வாழணும் இல்லையா? 6:108 6:108 அவர் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் விமர்சிக்காதீர்கள், திட்டாதீர்கள். அவர்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். அவர்கள் மதியத்தை வரமீறி அல்லாவை விமர்சிப்பார்கள். இவ்வாறு ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவருடைய செயல் நாம் அழகாக்கின்றோம். பின்பு அவருடைய மீழ்ச்சி அவருடைய இறைவனத்தில் இருக்கிறது. அப்போது அவர் செய்து விடுவதை அவர் அணிவிப்பார். என்ன அர்த்தம்? அவர் என்ன புரியுது? அவர் அழைக்கும் அல்லாதவற்றை அவருடைய நம்பிக்கையோடு இருக்கு இல்லையா? அவர் யாரும் பிரியமா சொல்றாங்க, அவருடைய நம்பிக்கை அவருடைய பிரியமாக நீங்க திட்டாதீங்க. திட்டா வர மீறி அவர் திட்டுவாங்க. எடுத்துக்கேன் வந்தாச்சு, அரசியல் நாகரிகம் இருக்குது, நாகரிகம் அரசியல் இல்லை இல்லையா? இப்பதான் அந்த நேரத்தான் வந்துருக்கிறார்.
இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு அழகாம இருக்கக்கூடிய தலைவர், அவர் வயசுல மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், சரியா, அரசியலில் மூத்தவர். நான் அவரை பார்த்து நையாண்டி நக்கலா பேசினா ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர். அப்ப இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு நையாண்டி நக்கலா பேசினா எப்படி இருக்கும்? பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது இல்ல? இப்ப நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களுடைய தொண்டர் சுமார் நம்ம திட்டினா, நீ கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னை திட்டினா என் தொண்டர் சும்மா இருக்க மாட்டேன். அப்ப எவ்வளவு காலமா இருக்கக்கூடிய ஆட்சி, எவ்வளவு காலமா இருக்கக்கூடிய கட்சி, அப்ப அந்த தொண்டர்ல சும்மா இருப்பாங்க. விளைவு காரணம் என்ன? வார்த்தைகள் தானே. அழகிய முறை தர்க்கம் செய்யலாம், அப்படின்னு அழகிய முறையில் பேசலாம், அழகிய முறையில் செய்யலாம். ஒரு கண்ணியம் வேணும், ஒரு நியாயம் வேணும், அப்படித்தானே? நம்ம கூட்டம் சேர சேர வார்த்தைகள் தரமாறுது, நாகரிகங்களாம் பேசியாச்சு. அப்படி அப்ப நையாண்டி நக்கலோட பேசியாச்சு. இதோட விளைவு என்னாச்சு? இன்னைக்கு 40 உயிர் போயிருச்சா? இதுக்கு யார் காரணம் சொல்ல முடியும்? யார் பொறுப்பேற்க இல்லை, ஒத்துக்க மாட்டோம்ல. அதே மாதிரி யாருனாலும் அரசு மாட்டோம், இங்கே போட்டி கிடையாது, போட்டி இருக்கட்டும், ஆனா போராட்டம் அப்படித்தானே? இப்படி எடுத்துக்கலாம், எல்லா துறையும் எடுத்துக்க. ஒரு கடை வீதி இருக்கு, ஒரு பெரிய கடை இருக்கு, சரியா? அது துணி கடைகள் இருக்கட்டும், மற்ற ஸ்டோரா இருக்கட்டும், ஏதோ ஒரு கடை, ரொம்ப பழைய கடை, ஒரு துணி கடை எடுத்துக்கலாம், ஒரு பழைய கடை இருக்கு. அங்கே ஒரு நல்ல தரமான பொருள் கொடுக்குறாங்க, நியாயமான விலை விற்கிறாங்க, இடம் மோசம் செய்யல, மக்கள்கிட்ட அன்பா அதெல்லாம் பேசுறாங்க. இப்போ அந்த ஊர் மக்கள் அங்கேயே தான் செய்றாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது கடையில் வராது, உங்க போட்டியை கிடைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட தரம் கரெக்டாக இருக்கு, நம்ம நியாயமா இருக்கிறோம், இடம் மோசம் செய்யறது இல்லை, மக்கள்கிட்ட அன்பா பேசுறோம்னா நமக்கு பயம் தேவை. ஏன்னா நம்மகிட்ட நியாயம் இருக்குல்ல, உண்மை இருக்கிற பயம் கிடையாது. ஆனா இன்னொரு கடை வரும்போது, இன்னும் 4 கடை வரும்போது நமக்கு ஏன் பயம் வருது? நம்ம கிட்ட நியாயம் இல்லை, நம்ம இடம் மோசம் செய்யணும், நம்ம தரமா கொடுக்குறது பயம் வருது இல்லை. ஏன்னா வரவன் நியாயமா கொடுத்துட்டா, தரக்கடை கொடுத்து தரமா கொடுக்குறப்பா, நடத்த இங்கே தரமில்லை வச்சுங்க, அங்கே இன்னொரு கடை கொடுக்குறாங்க, இன்னும் 4 கடை கொடுக்குறாங்க, அங்கே தரமா கொடுக்குறாங்க, அங்கே நியாயமான விலையா இருக்கு, அங்கே நல்லபடியாக பேசுறாங்க, இடம் மோசம் செய்யறதுன்னா கைமாறுது இல்லை. அந்த மாதிரிதான் எல்லா துறையிலும் அப்படிதான். நம்ம உண்மையா இருக்கிற வரைக்கும், நம்ம நியாயமா இருக்கிற வரைக்கும், நம்ம சத்தியமா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு தேவை, எந்த ஒரு பயன், எத்தனை பேரும் வரும், அது போட்டி இருக்கக்கூடாது, அது போராடி தேவையில்லை, அப்படித்தானே? எப்போ பயம் வருது? என்கிட்ட உண்மை இல்லாத போது இன்னொன்று வந்தா எங்க மக்கள் மாறி பயம் வர்றாங்க. புரியுதா சொல்றது? அந்த மாதிரி இருக்கும். நம்ம எப்போ நம்ம இறைவனுக்கு பயந்து மனசாட்சியோட உண்மையா இருக்கிறோமோ, மக்களுக்கு நல்ல செய்யறோமோ, அப்ப நமக்கு எந்த பயமும் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் சொல்லலாம். அப்ப இது உதாரணம், உதாரணம் சொல்றேன், வியாபாரங்களும் உதாரணம். இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்க எல்லா துறையிலுமே சரி, நம்ம உண்மையாகவும் நியாயமா இருக்கும்போது அவங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, நமக்கு எந்த குறைபாடு இருக்காது, நம்ம பயப்பட தேவையில்லை, எதுவும் அசைக்க முடியாது. ஆனா நம்மளோட குறைபாடு இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம தான் நஷ்டப்படையாது, அப்படித்தானே? சரி, இப்ப எதுக்கு சொல்றேன்னா, எதுவும் சொன்னா அவளை அழைக்கும் அல்லாதவர்கிட்ட இருக்கலாம். அதாவது அவருடைய நம்பிக்கை, அவருடைய மதிப்பு யார் மேல மதிப்பு வச்சோம், அதை நீங்க திட்டாதீங்க, முயற்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க அறிவிக்காம ஒத்துக்குவாங்க. அதுதான் நடந்துருக்கு. நேற்று கட்சி ஆரம்பிச்சு திட்டம் போது அவங்க 2 வருஷமா இருக்காங்க, திருப்பி என்ன விளைவு ஆரம்பிச்சு. நம்ம பொதுமக்கள் நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு, நம்ம எந்த கட்சி சார்பாகவும் இல்லை, யார் சார்பாகவும் இல்லை. ஆனா நாம எப்படி நம்ம வலியுறுத்திக்கிறோம், யாருமே நம்ம ஏன் போறோம்? நம்ம எந்த ஒரு மனிதனுக்கு, எந்த ஒரு நடிகருக்கும் நம்ம சிஷியனா இருக்க வேண்டாம், ரசிகனா இருக்க வேண்டாம், யாருக்கும் தொண்டா இருக்க வேண்டாம். ஆனா அந்த தேர்தல் சமயத்தை கண்டிப்பா ஓட்டு போடுறோம். அது வரைக்கும் நம்ம அடையாளம் காட்டிக்கிறோம், நான் யாரும் ரசிகனா இருக்கேன், தொண்டனா இருக்கேன், சிஷியனா இருக்கேன், அப்படிதானே? ஒரு பொது மனிதனா இருந்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பயம். இந்த கூட்டம் தானே, நம்ம ஒவ்வொரு கூட்டத்தையும் போய் சேரும் போது நமக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிற தைரியம் அவங்க வருது. அப்ப நான் எந்த கூட்டத்துக்கு போகல, அப்படி என்ன கூட நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா தேர்தல் நேரத்தில் நமக்கு யாருக்கு போகணும் நினைக்க போட்டது. உங்க மனசாட்சி நமக்கு இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு மனசாட்சி இல்லை. மனசாட்சி ஒன்று சேர்ப்பா இல்லை. அடுத்து 31 33 மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்களே சொல்றேன், மனிதர்களே, முஸ்லீம்கள் சொல்றேன். இந்த குர்ஆன் எங்கேயுமே முஸ்லீம்கள் சொல்றேன், மனிதர்களே
இந்த அகிலதா அனைவருக்கும் தான். இப்போ மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்க. இன்னும் அந்த நாளை கொடுத்து பயந்து கொள்ளுங்க. எத்தனை நாள் அது? அந்த நாள் செயலுக்கான குறிப்பிட்ட நாள், மரணத்திற்கு ஒரு வாக்கியம். அப்போ அந்த நாளை கொடுத்து அஞ்சு கொள்ளுங்க. தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார், பிள்ளையும் தன் தந்தைக்கு எதையும் நிறைவேற்றிக்க இயலாது. நிச்சயமா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். ஆக உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றிட வேண்டாம். ஏமாற்றணும் அல்லாஹ்வை விட்டு உங்களை ஏமாற்றாது. எச்சரிக்கை செய்யும் மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்க. உங்களை படைக்கும் அஞ்சு கொள்ளுங்க. அந்த நாளை மட்டும் பயந்து கொள்ளுங்க. இதான் பயன்படுத்த நம்ம இந்த ஆர்வத்தை பயப்படல. ஏன்னா தந்தை தன் மகனுக்கு உதவ முடியாத அந்த நாள். தந்தை தன் மகனுக்கே உதவ முடியாத போது நாளைக்கு நம்ம நடிகர்கள் உதவுவாங்க, நம்ம தலைவர்கள் உதவுவாங்க, நம்முடைய குருமார்கள் உதவுவாங்க, நம்முடைய மத குருமார்கள் உதவுவாங்க முடியாது. ஏன்னா பெற்ற தந்தையை தன் மகனுக்கு உதவ முடியாதுறான். அதே மாதிரி தந்தைக்கு எதையும் தன் மகன் தன் பிள்ளையை தந்தைக்கு நிறைவேற்ற தாய், அதாவது தாப்பனங்களையும் பெற்றோர்களையும் முடியாதுங்கிறார். உங்கள் உறவுகளையும் உதவி செய்ய முடியாத நாள் வந்து மறை அப்படிங்கும் போது அந்த நாள் எப்படி ஏற்பட்டது? அப்போ நமக்காக உதவி செய்வாங்க யாராச்சும்? இப்போ இத்தனை ஊர் பயணம் போச்சு இல்லை, என்ன சொன்னாங்க இவரு? நான் உங்களுடைய சகோதரன், நான் உங்க வீட்டுக்கு இல்லை, தாய்மாமன். நான் நடந்த போது அந்த சம்பவம் நடந்த போது இருந்துருக்கோம்ல, என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆட்சி இருப்போம், வேற இருப்போம், போக மாட்டோம்ல. இங்க இருந்து அதை சந்திக்கணும், பேசணும். ஏன்னா நன்மை வந்துட்டாங்க, ஒரு நன்றி மக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த நன்மைக்கு தூரம் வரக்கூடாது. எல்லாருக்குமே தான். அப்ப எங்க போனோம்? கூட்டத்தை சேர்த்தாச்சு, கூட்டம் கலந்து போச்சு, நானும் கலந்து போயிட்டேன். அப்ப எப்படி நம்பிக்கை வரும்? அப்ப நம்பிக்கையால இருக்காது, உண்மையான உண்மை கிடையாது. நாளைக்கு யாரும் உண்மையால கிடையாது சொல்லணும். இறைவன் சொன்னா யாரும் உண்மையால கிடையாது. இறைவனைக்கு ஒரு உண்மையால யாரும் கிடையாது. தந்தையும் தன் மகன் உதவ முடியாது, பிள்ளையும் தன் தந்தைக்கு உதவ முடியாது. அப்படிப்பட்டதுதான் அந்த உலகவாழ்க்கை. சரியா? அதனால தந்தைக்கு எதை நிறைவேற்றிக்க இயலாது. நிச்சயமா அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. இது அல்லாஹ்வுடைய வாக்கு, படைத்தோடைய வாக்கு, இறைவனுடைய வாக்கு. இது உண்மையானது. சரியா? இவ்வளவு வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம். ஏமாற்றணும் அல்லாஹ்வை குறித்து, இறைவனை குறித்து ஏமாற்றாது. கடவுளுக்காக எவ்வளவு ஏமாற்றிருக்கிறாங்க. கடவுளை நான் காட்டுறேன், கடவுள்கிட்ட கொடுப்பேன், நெருக்கமாக்கி வைக்கிறேன் அப்படின்னு நிறைய மதங்களை உருவாக்கி, நிறைய சடங்கு உருவாக்கி, நிறைய பிரிவு உருவாக்கி உண்மையான கடவுளை மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அறியல. நாமளே என்ன செய்றாங்க? உருவம் கொடுத்துட்டாங்க அல்லது மதத்தில் ஆகிட்டாங்க. இப்போ நாம என்ன செய்யணும்? உள்ளத்துக்குள்ள போயிட்டு உலகம் இடம் உலகமாயிருக்கு, உள்ளச்செல்லமாயிருக்கு. 35:5 35:5 மனிதர்களே, நிச்சயமா அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஒருபோது உங்களை ஏமாற்ற வேண்டாம். இறைவனை எச்சரிக்கை செய்யணும். இந்த உலக வாழ்க்கை வேடிக்கையும் விளையாட்டு நிறைஞ்சிருக்கு, போராமையும் போட்டி நிறைஞ்சிருக்குது. அதனால இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம். இன்னும் உங்களை ஏமாற்றணும் அல்லாஹ்விட்டும் ஏமாற்ற வேண்டாம். அல்லாஹ்விட்டும், அதாவது இறைவனுக்கும் ஏமாற்ற வேண்டாம். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் அவர்கள் செய்யறதுக்கான கூலி கொடுக்கப்படும். இப்ப இந்த சம்பவத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் ஒரு நாள் அவர் நிராகரியாக, அதாவது இடத்தை நிற்கணும், நிர்கதியாக நிற்க வேண்டியது. அவருடைய குடும்பமும் மனசாட்சி கொடுக்கும் இல்லை. யாரெல்லாம் உயிரை பதிவு விட்டாங்களோ அவங்க நிற்கதே நிற்கிறாங்க, நிராபாதான் நிற்கிறாங்க இல்லையா? நிற்கதே நிற்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் மனசாட்சி கொடுத்தோம். ஆனால் தீனி குழந்தை போகக்கூடாது. யார் ஒரு மனிதன் வாழ வைக்கிறாரோ அவர் மனிதர் யாரும் வாழ வைக்கிறார். யார் ஒரு மனிதனை கொலை செய்கிறாரோ மனிதர் யாரும் கொலை செய்கிறாரோ வேற அரசு 5:32 யார் ஒரு மனிதனை கொலை செய்கிறார், அதாவது ஒருவரை கொலை செய்கிறானோ அவர் மனிதர் யாவரையும் கொலை செய்கிறாரோ, மேலும் எவருடன் வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைக்கிறாரோ. அதை சொன்னா ஒரு கொலை செய்தாலும் மக்கள் யாரையும் கொலை செஞ்சுக்கிறார், ஒருத்தர் வாழ்த்து மக்கள் யாரும் வாழ வச்சுக்கிறார். அப்போ இந்த கொலைக்கு, இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் காரணமாக அவர்களுக்கு சில என்ன சொல்றாங்க, அந்த நாளில் அது ஒரு நாள் வரும், அந்த நேரம் வரும், நீங்க நிற்கதே நிற்பீங்க, ஒரு குடும்பம் சரி. ஏன்னா அவர்கள் எப்படி நிற்கிறாங்க, பறிமுதல் வைக்கிறாங்க. இது விதி. விதைத்தவன் வினையிருப்பான் இல்லையா? இதான் விதி. இப்போ மனசாட்சி வேண்டும், எல்லாரும் மனசாட்சி வேணும், எல்லா துறையும் மனசாட்சி வேணும், நியாயமோட உயிரை கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நாம உயிரை மாற்றக்கூடாது. உயிரை மாற்றிட்டாங்க கூட்டங்களுக்கு பின்னாடி போய் மனிதர்களுக்காக உயிரை மாற்றிட்டதான் இல்லையா? இதில் 165 அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக ஆக்கி, அதாவது படைத்தவனுக்கு இணையாக, யார் படைத்தானோ படைத்தவனுக்கு படைத்தவனுக்கு இணையாக இதுதான் என் கடவுள், இதுதான் என் கடவுள்
அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக ஆக்கி அவர்களை அல்லாவை நேசிப்பதற்கு இணையாக நேசிப்பவர் மனிதர் இருக்கின்றார். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நம்ம இறைவன் அறியல, இறைவன் தெரியாது. அப்படி செய்யணும், நாம யாரெல்லாம் நேசிக்கிறோம் அவளை கடவுளாக்கிறோம். நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அவளை கடவுளாக்கிறோம் தானே. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களை படைத்தவனை தவிர படைப்பிடங்களை அதாவது அவனுக்கு இணையாக ஆக்கி அவர்களை அல்லாவை நேசிப்பதற்கு இணையாக நேசிப்பவர் இருக்கிறார். பாக்குறோம்ல, நடிகர்கள்லாம் கட்டோடு வைக்கிறாங்க, பாலேஸ்வரம் பண்றாங்க, பூஜை பண்றாங்க தலைவருக்கு. இப்படி நேசிக்கூடிய மனிதர்களுக்கு அவங்களுக்கு தகவலாக்கி அவங்களை நிகழ்வாக்கி அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவன் தெளிவா சொல்றாங்க, அந்த வேதம் படிக்கணும். அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக ஆக்கி அவர்களை அல்லாவை நேசிப்பதற்கு இணையாக நேசிப்பதும் மனிதர் இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கொண்டவர்கள் இரண்டு உண்மையாக நம்பிக்கொண்டவர்கள் அல்லாவை நேசிப்பதில் உறுதியாக நிலைவுள்ளவர்கள் இறைவன் அறிஞ்சவர்கள் நம்பிக்கொள்வார்கள். உள்ளத்துக்குள்ள உணர்வா உள்ளச்சம், அந்த உள்ளச்சத்தை கூட இறைவன் அறிவுகள் மட்டும்தான் அல்லாவை நேசிப்பதில் இறைவனை நேசிப்பதில் உறுதியாக நிலைவுள்ளவர். இன்னும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். அனைத்து வல்லமையும் அல்லாவுக்கே சொந்தமானது. அனைத்து வல்லமை யாருக்கு? இறைவனுக்கே சொந்தமானது. நிச்சயமா தண்டனை கொடுப்பது அல்லாஹ் மிகவும் கடுமையானது. பயந்து கொண்டவர் யாரும் தப்பிக்க முடியாது, இறைவன் தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியுமா? விதியல் தானே. நன்மைக்கு நன்மையை கூடி தீமைக்கு தீமையை கூடி இறைவனை யாரும் தப்பிக்க முடியாது. 266 யாரை பின்பற்றினார்களோ அவர்கள் தம்மை பின்பற்றுவதை கைவிட்டு விடுவார்கள். சொன்னா யாரை பின்பற்றுவோம், யாரை பின்பற்றுவோம், நடிகர்களையோ தலைவர்களையோ அது குருமார்களையோ யாரை பின்பற்றினார்களோ அவர்கள் தம்மை பின்பற்றுவதை கைவிட்டு விடுவார்கள். இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள். அவர்களிடையே இது தொடர்பையாகவும் அறுபடும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுக்கிறான். அவருடைய தொடர்பையாகவும் அறுபடும். அன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க. வருவாங்களா? கூட வருவாங்க, தலைவர் வருவாங்க, நடிகர் வருவாங்க, குருமார் போய் யாரும் தந்தை மகன் உதவி செய்ய முடியாது, மகன் தந்தை உதவி செய்ய முடியாது, வேற யாரும் வருவாங்க இல்லையா? 6ல் 168 163 கூறும் மெய்யாகவே என்னுடைய இறை வழிபாடும் என் தியாகமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அனைத்தும் அகிலங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இதுதான் நம்முடைய உறுதிமொழியாக இருக்கணும். எப்படி நான் இறைவனுக்காக வாழணும், அவனே என்னை படைச்சான், அவனுக்காக மன்னிக்கணும், அவன் திருப்தி கூட எல்லாம் மன்னிக்கணும். இன்னும் என்னுடைய இறை வழிபாடு என்னுடைய வழிபாடு அவனுக்குரியதாக இருக்கணும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. என்னுடைய தியாகம் நான் ஏதாவது அவனுக்கு தியாகம் பண்ணணும், அதெல்லாம் அவனுக்காக தான் இருக்கணும். இதுன்னு சொன்னா அவனுக்கு உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. கணவன் மனைவி பெற்றோர் எல்லாம் உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவளோட வாழுங்க, ஆனா அவளுக்காக வாழுங்க, அவளோட வாழுங்க, அவளுக்காக வாழுங்க, கிடைச்சவனுக்காக வாழுங்க. எப்ப நம்ம உறவுக்காக வாழணுமோ இணை வைக்க ஆரம்பிச்சிடும், நிராகரிக்க ஆரம்பிச்சோம், வரங்கிடுவோம். ஏன்னா தனித்தே படைத்தோம், தனித்தே கைப்பற்றுவாங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை தான். மனைவி மக்கள் எல்லாம் சோதனை தாங்க, உறவுகள் நட்பு எல்லாம் சோதனை தான். அப்ப நீங்க அவளோட வாழுங்க, ஆனா அவளுக்காக வாழுங்க, எனக்காக வாழுங்க. அப்ப யாரெல்லாம் நான் இறைவனுக்காக வாழ்ந்தேன்னு சொன்னோம், அது நியாயமா இருக்கும், உண்மையா இருக்கும், மனசாட்சி கொண்டு வாழும், யாருக்கு உருவம் பண்ண மாட்டோம், யாருக்கு அடைய பண்ண மாட்டோம். அப்ப மனிதனுக்காக வாழணும்னு நினைக்கும் போது அவங்க மேல் பிரியம் கொண்டுவோம், இணை வைக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்ம வரங்கீழ ஆரம்பிச்சிடும், அல்லது நமக்கு நாங்கள் தீ வச்சு. அதனால கூறும் என்னுடைய இறை வழிபாடும் என்னுடைய தியாகமும் என்னுடைய வாழும் என்னுடைய மரணமும் அனைத்தும் அகில இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தம், ஒருவனுக்கே சொந்தம். என் வாழ்க்கை அவனுக்கே. சரியா? அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, இதை கொண்டு நான் ஏவப்பட்டுள்ளேன். இறைவனுக்கு ஏதோ ஒரு இணையை வைக்காதீர்கள். யாருக்கு இறைவனுக்கு எதை இணை வைக்காது, யாரை இணை வைக்காது. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, இதை கொண்டே நான் ஏவப்பட்டுள்ளேன். சமாத் என்பால் வழிபட்டது நான் முதலானவன். இறைவன் முகத்திருக்கிறார், சமாத முகத்திருக்கிறார். சமாதானம் ரொம்ப முக்கியம். ஆகிய சமாதானத்தை இருக்க கேள்வியில பொருளை கொண்டும் உறவு கொண்டும் வாழணும், சமாதானம் இருக்க மாட்டேங்குது. உறவு கிடையாது, சமாதானம் இல்லை. என்ன வாழ்க்கையில சமாதானம் இல்லை. காரணம் என்ன? இணைத்து வாழணும். நீங்க கூடி வாழுங்க, ஒட்டி வாழாதீங்க, சேர்ந்து வாழுங்க, சார்ந்து வாழாதீங்க. இது பண்படுறது சேர்ந்து தான் வாழணும், ஆனா சார்ந்து வாழ கூடி வாழுங்க, ஒட்டி வாழாதீங்க. பெற்றோருக்கு நன்மை செய்யணும். முக்கியமான விஷயம் சொன்னா நீ பிள்ளைகள் என்ன செய்றாங்க, எல்லாம் இறைவன் படைச்ச நோக்கத்தில் உங்களுக்கு ஒரு பெற்றோர் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கு. எது கொடுத்த பாக்கியம் பெற்றோர் தான்
அப்பா பண்ணாலே பிடிக்காது, ஒரு வில்லனாவும் பார்க்கணும். ஆனால் அவர் தான் ஏடிஎம் கார்டு அவர் தான். அப்படி அப்பாவை பார்த்தா பசங்களுக்கு பிடிக்காது, அவர் தான் ஏடிஎம் கார்டு. அப்புறம் அர்த்தம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். செல்ஃபேன் வேணும், வண்டி வேணும், அதுக்கு பெட்ரோல் போடணும், செல்ஃபேன் ரீசார்ஜ் பண்ணணும், இன்னும் சினிமாவுக்கு போகணும், இது வரைக்கும் அவங்க செலவு பண்ணணும். அதெல்லாம் அப்போ தான் ஏடிஎம் கார்டு. ஆனால் அவர் தான் வில்லன், அப்படிதான் அவர் தான் ஜோக்கர். ஆனால் நடிகர் தான் ஜோக்கர். ஆனால் அவனும் தலைமைக்கு ஆகிட்டு ஏன்னா அவங்க ஹீரோவை பார்த்துக்கிட்டு அப்பா ஜோக்கரை பார்க்கணும். நடிகரில் ஹீரோவை பார்த்துட்டு அப்பா வில்லனா பார்க்கணும் இல்லையா? ஃபோன் எடுத்தீங்கன்னா ஒரு பர்ஸ் எடுத்தோம்னா யாருடைய ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னா நடிகர் ஃபோட்டோ தான் இருக்கும். அம்மா ஒரு வேலைக்கார மாதிரி, அம்மா சமையல்கார மாதிரி, பசிக்கும் போது அம்மாட்ட போயிடுவாங்க, அம்மா சோறு போட வேண்டியது, ஏதாவது தேவைன்னா அம்மாட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது. அப்போ அம்மா ஒரு கோமாளியாகும், அம்மா ஒரு வேலைக்காரையும் பார்க்க வேண்டியது, அப்பாவோட வில்லனாகும், அப்பா ஒரு ஜோக்கராக பார்க்கணும். உடனே அப்ப உண்மையான ஹீரோ யாரு? உண்மையான குரு யாரு? உண்மையான தலைவர் தான் அப்பா. அப்படிதானே? அப்ப அப்பாவை ரசிக்க கத்துக்கணும், அப்பாவை ரசிக்கனா இருக்கணும். ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியாது, உண்மையா இருக்க தெரியும். நாங்கள் நடிக்க மாட்டாரு, உண்மையா இருப்பாரு. அவர் ரோமரா எடுத்துக்கணும், அவர் மும்மாரா எடுத்துக்கணும், அவர் ரசிகா, அவருக்கு தொண்டதான். ஏன்னா அவன் உடனே வல்லியுடைய தொண்டை தலைவர் இல்லையா? அப்பா தானே சிந்திக்கணுமா இல்லையா? அப்பா யாரு? நமக்கு வழிகாட்டக்கூடிய, நல்வழி காட்டக்கூடிய. தப்பு செஞ்சா கண்டிப்பார், தப்பு செஞ்சா கண்டிப்பார். அப்படிதானே? தப்பு செய்யக்கூடாதுப்பா, பொய் சொல்லக்கூடாதுப்பா, ஏமாற்றக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம கோவப்படுற மாதிரி சொல்லுவாரு. கோவப்படுறவங்க கண்டிக்கிறாரே இல்லையா? அப்ப நம்ம வலியுறுத்தக்கூடிய யார் சொல்லுங்க? அப்ப உண்மையான சரியான பாதையில பார்க்க வழிகாட்டக்கூடிய யாருன்னா அவர் தான் தலைவர். அது யாரு? அப்பாவை தான் இருக்கும். அப்படிதானே? ஆனா நீங்க அப்பா யாரும் பிடிக்கிறது இல்லை, கண்டாலே கோவம் வரும், எரிச்சல் வரும். ஆனா அவர்கிட்ட தான் போய் காசு கேட்கணும், அவர்கிட்ட தான் எல்லாமே நம்ம வாங்கி போகணும். சம்பாதிச்சதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்கணும், அவன் சம்பாதிச்சதும் பெற்றோர் கொடுக்குறது கிடையாது. இதெல்லாம் எங்க போகுது? இப்படிதான் நடிகனாகவும் நடிகர் முன்னாடி போகும்போதும், தலைவர் முன்னாடி போகும்போதும், அல்லது குருமார் முன்னாடி போகும்போதும் நினைச்சாங்க கொண்டு போய் விரை பண்ணிடுறாங்க. அடுத்து அப்பா அப்படின்னா யார் அப்படின்னா ஒழுக்கத்தை பேணி ஒழுக்கத்தை கற்றுக்கணும். அப்போ அவர் தான் குருவாக இருக்கணும். அப்போ ஒரு அப்பாவை தலைவனாகவும் அல்லது குருவாகவும் அல்லது என்ன அவர் ஒரு வழிகாட்டாக எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் அப்பாவை பிடிக்கிறது இல்லை, அப்பா வில்லனாவும் சொல்றதா பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அப்படிதானே? சிந்திக்கிறமா இல்லையா? 31 பாருங்க. நாம் மனிதனுக்கு பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வளையத்துக்கு மேல் பயணம் கொண்டவர்களாக அவனை சுமந்து அவனுக்கு பார்ப்பனை மாற்ற 2 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. இரண்டுமே உடைய மீறுதல் இருக்கிறது. இவன் பெற்றோரை பற்றி சொல்றான். என்ன சொன்னா? உடைய தாய் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உடைய சுமந்து உனக்கு பால் கொடுப்பது 2 வருடம். ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்துகிறான். நம்ம நன்றி செலுத்துவோமா? அப்ப 7 பேருக்கு பெற்றோரை பற்றி அவன் கண்ணியப்படுத்துறான். அவன் சீன் சொல்லக்கூடாது, அவனை கோவப்படக்கூடாது, விரட்டக்கூடாது. அவன் பெற்றோருக்கு தான் இறைவனுக்கு வந்து பெற்றோருடைய பாருங்க. நடிகரை பார்க்க சொல்ல, தலைவர்களை பார்க்க சொல்ல, குருமாரை பார்க்க சொல்ல. சொல்லி உங்களுக்கு குருவும் தலைவரும் யாருன்னு சொன்னா பெற்றோர் தான். பெற்றோர் மாதிரி நல்ல நம்ம யாரு? பெற்றோர் மாதிரி தன் பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணம் கொண்டு பிரார்த்தனை பண்றவங்க வேற யாருக்காக சிரிச்சு பார்க்கமா இல்லை. அதனால நம்ம நடிகர் பின்னாடி போகாம, தலைவர் பின்னாடி போகாம, ஒரு குருவை தேடி போகாம எல்லாமே நாம இறைவன் கொடுக்குறோம். அப்போ இறைவனை பின்பற்றுங்கள், மனசாட்சியை பின்பற்றுங்கள், வேகத்தை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள், பெற்றோரை பின்பற்றினார். அநேகமா போச்சா இல்லையா? 40 உயிர் போயிடுச்சு இல்லை, மீள முடியுமா? மீட்ட முடியாது இல்லையா? அந்த பறிமுதல் எவ்வளோ இருப்பாங்க? சின்ன குழந்தைங்க, வயசு பசங்க, இன்னும் பெரியவங்க. அவங்களுக்கு கவலை இருக்கா? கவலை இருக்கா? வேற யாரும் கவலை இருக்குமா? பறிமுதல் வந்தால் வேற யாரும் கவலை இருக்குமா? கவலை இருக்காது. அதோட பாதிப்பு தெரியாது. அதனால நாம நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடாம, நாம உலக வாழ்க்கை மோகத்தில் சிக்கிக்காம, படைப்பு நோக்கம் இருந்துச்சு. இறைவன் நம்ம படைச்சிட்டான். படைப்பு நோக்கம் என்ன? இறைவன் யாரு? ஒவ்வொருத்தருக்கும் மரணம் வரும், மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா?
அந்த மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே மணங்குங்கள், இறைவனையே பின்பற்றுங்கள், இறைவனையே அடையுங்கள். நீங்கள் உள்ளட்சம் உடையவராக, உள்ளட்சமான இறைவன் தான், அது மனசாட்சி தான், நியாயம் தான். சரியா? அதான் இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டியதுன்னா, நாம எப்படி உலக வாழ்க்கையில சிந்திக்காம இருக்கிறது, எப்படி உலக வாழ்க்கையில் மொழி போயிடாம இருக்கிறது, நாம் எப்படி இருந்து நீள் இருக்கு. சரியா? படைப்பு நோக்கம் அறிவுன்றதுக்காக தான் மனுஷன் இது நீங்கள் வேதத்தை பார்க்கணும். அதனால எல்லா துறையிலையும் வேதம் படிக்கணும். ஆன்மீகவாதமும் வேதம் படிக்கணும். ஆன்மீகம் வேதம் படிக்கல, வேதம் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இறைவன் யாரும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இறைவனுக்கு மதம் கிடையாது, இறைவனுக்கு சடங்கு தேவையில்லை. அப்போ ஆன்மீகத்தில் வேதம் படிக்காம சில இதே கதை படிச்சுருக்காங்க. அதே மாதிரி அரசியல் வேதம் படிச்சாங்கன்னா அரசியல் வந்து வேதம் எப்படி இருக்கணும், வேதம் படிக்கும்போது அரசியல் எப்படி இருக்குன்னா அது நியாயமா இருக்கும், மக்கள் நன்மையானதா இருக்கும், தீங்கிழைக்கதா இருக்கும். சரியா? சுயநலம் இருக்காது, பொதுநலம். அதே மாதிரி வியாபாரம், வாணிபம், மருத்துவம், கல்வி எல்லாத்தையுமே செய்யணும். எல்லாரும் வேதம் படிக்கணும். அந்த மனசாட்சியை நம்ம பின்பற்றினா மட்டும்தான் இந்த மனித சமுதாயத்துக்கு நம்ம நல்ல செய்யணும். இல்லைன்னா நம்ம அறியாமல் நம்ம கெடு செஞ்சுட்டே இருக்கோம். அதனால் இன்னைக்கு என்ன நம்ம உறுதியில் இருக்கிறோம், எங்கள் இறைவனே எங்களுடைய வாழ்வும் எங்கள் மரணமும் எங்களுடைய இறைவழிபாடும் எங்களுடைய தியாகமும் உனக்கு மீதாக ஆக்கியிருப்பாயாக. எங்களையும் குடும்பத்தாரையும் சந்தைகளையும் இந்த உலக வாழ்க்கையை மயக்கி விடாமல், அதில் மயங்கி விடாமல் எங்களை பாதுகாப்பாங்க. நிச்சயமா நீ எப்படி இறக்க முடியும், கருணையாகும். அதனால யார் மீதும் யார் படி சொல்லாம, யார் மீது யார் குற்றம் சொல்லிட்டாங்க, நமக்கு நாம இங்கிலீஷ் கொண்டு வந்து உடம்பு. சரியா? நம்ம தான் தற்கொலை பண்ணிக்கணும். இந்த உலக வாழ்க்கையில மொழிக்கு போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், நம்ம உயிரை மாற்றிக்க வேண்டாம். நாம வாழணும், நம்ம வாழணும். மற்றவங்க வாழ வைக்கிறது அடுத்த விஷயம். நம்மளை வச்சு மற்றவங்க வாழ்றாங்கல்ல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிந்திக்காம நம்மளை வச்சு மற்றவங்க வாழ வேண்டாம், நம்ம மற்றவங்க வாழ வைக்கலாம், நாம வாழலாம், தப்பு கிடையாது. நிச்சயமா எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த நேர்வழி காட்டி இந்த வேதத்தை கொடுத்து சத்தியத்தை கொண்டு வாழ வைக்கிறதுக்கு நீயே போதுமானது.